அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். புகழ் அனைத்தும் கேட்குதா? சரி, நீங்கள் வைக்கிறப்போ கரெக்டாக இருந்துச்சு. இது சீட்டு கொடுங்க. நம்முடைய சிராஜுல் இஸ்லாம் சாபி மஸ்ஜித் சேவை குழு கிட்டத்தட்ட 11ஆம் ஆண்டு துவக்கலாங்கிறது சையத் இப்ராஹிம் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ நேற்று தான் இது நடந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் மறுமை நாளில் பேசுவாங்கன்னு குர்ஆனில் இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களாமா, ஒரு 10 நாள் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும்போது, ஒரு சிலர் இல்லை ஒரு நாள் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இன்னும் சில பேர் இல்லையே கொஞ்ச நேரம்தான் இருந்தோம், ஒரு நாளில் கொஞ்ச நேரம்தான் இருந்தோம் அந்த உலகத்தில் அப்படின்னு 3 விதமாக பேசிக்குவாங்கன்னு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறிவிட்டு, அது அப்படியல்ல, இந்த உலக வாழ்க்கை என்பது கண் சிமிட்டும் நேரம் என்று சொல்லுகின்றான். இந்த மொத்த வாழ்க்கையே கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே என்ன இது இருக்குமோ அந்த அளவு தான் மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்வு என்பது கண் சிமிட்டும் நேரம் என்று இறைவன் அறிவிக்கின்ற அந்த கருத்து திருமறை குர்ஆனில் இடம்பெறுகின்றது. அல்லாஹ் கூறுவது, இந்த மனித படைப்பு ஏன், இந்த பிரபஞ்சம் ஏன், இந்த மனித வாழ்வு ஏன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய உலகம் ஜின்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகம், பிரபஞ்சம் இருந்திருக்குது. அங்கே ஏற்பட்ட சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளுடைய விளைவாக இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நம்மளை படைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வானங்களையும் பூமியையும் வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ நாம் படைக்கவில்லை என்று இறைவன் அறிவித்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த பூமியை சிருஷ்டித்து அதில் பல்வேறு உயிரினங்களை பரவச் செய்து அதில் சிறப்பான தன்மையுடைய மனிதனை, அதாவது மனம், உள்ளம், ஆன்மா என்கின்ற மணிமகுடம் சூட்டக்கூடிய மனிதனை உயர்வாக இந்த பூமியிலே படைத்துவிட்டு அல்லாஹ் கூறுவது, உங்களிலே செயல்களால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே உங்களை படைத்தேன், இன்னும் மௌத்தையும் ஹயாத்தையும் உண்டாக்கினேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒருத்தருடைய ஆயுசு காலம் அவர் 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறாருன்னா ஆக்சுவலாக அது கண் சிமிட்டும் நேரம்தான். ஆனால் ஏதோ ரொம்ப காலமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த ஆயுட்காலத்தில் யார் நற்செயல் புரிகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக. ஏன்னா ஆன்மாக்கள் கலந்து இருந்துச்சு முன்ன, நம்மளாம் ஆன்மாக்கள் உலகத்தில் இருந்தோம், அதில் நன்மையும் தீமையும் கலந்து இருந்தது. இந்த உலக படைப்பின் நோக்கம் அதை பிரிக்கிறது. நல்ல ஆன்மாக்கள், கெட்ட ஆன்மாக்கள் பிரிக்கப்படுது. அதில் நல்ல ஆன்மாக்கள் அவர்களை சொர்க்கங்களில் வாழச் செய்வதற்காகவும் தீய ஆன்மாக்களை நரகத்தில் சிறைப்படுத்துவதற்காகவே இந்த திட்டம் அல்லாஹ்வினால் துல்லியமாக கணக்கிடப்பட்டு நன்மை தீமை என்கின்ற அந்த புர்கான் பிரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சோதனை களமாகத்தான் இந்த பூமி, இதில் வாழ்க்கை முறை, இதில் குடும்பம், தாய் தகப்பன், மனைவி, மக்கள், உறவினர்கள், சொந்த பந்தம், நண்பர்கள், தொழில், அது இதுன்னு நிறைய விஷயங்களை அமைச்சு இதில் யார் நற்செயல் புரிகிறார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் இது பண்ணுறதுக்காக மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த இதை படைச்சிருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆலிம்ஷா அவங்க பேசும்போது அரைத்தல்லது யுக்கதி பித்தின்னு ஓதனாங்க. இதுதான் நான் எல்லா கூட்டத்துலையும் பேசிக்கிட்டே இருப்பேன். வெளியூர் சில நேரம்
சையது இப்ராஹிமினை வெளியூரெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே போனாலும் நான் பேசுகிறது அரைத்தல்லதி யுக்கதிபு பித்தீன் அதுதான் சொல்லுவோம். ஏன்னா அதில் தான் அந்த வலா எகுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் அப்படிங்கிற வாசகம் இடம்பெறுது. இந்த வலா எகுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் அப்படிங்கிறது குரான் நெடுகிலும் பல்வேறு ஆயத்துகளில் ஜேரு ஜபரு நுக்தி எதுவுமே மாறாது, அப்படி அச்சடிச்சு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சொர்க்கம் நரகம் இது குரானில் பல்வேறு இடங்களில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நரகம் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதில் பிரத்யேகமாக இந்த ஆயத்து வருது, வலா எகுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அதாவது வானம் உருக்கப்பட்ட செம்பை போலாகிவிடும், சூரியன் ஒளியிழந்து உதிர்ந்து விழும்போது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது என்று குரான் சொல்லுது. அந்த மறுமை நாளுடைய நிகழ்ச்சி உண்டாகி அனைத்துமே அழிக்கப்பட்ட நிலையில் ஒரே திடலில் எல்லாரும் சேகரமாகிடுவாங்க. ஒரே திடல், மேடு பள்ளம் இல்லை, ஒரே சமமான திடலில் அனைத்து உலகம் தோன்றியது முதல் அழியும் வரை கூடி எத்தனை 1000 கோடி மக்கள் வாழ்ந்தாங்களோ அத்தனை பேரும் நிற்பாங்க. அங்கே அழைப்பவரின் அழைப்பை பின்பற்றி செல்வார்கள், அங்கு காலடி சப்தம் தவிர வேறு ஒன்றும் இருக்காது என்று அல்லாஹ் கூறும். அந்த நடக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும், வேறு எந்த சத்தம் இருக்காது. அழைப்பவரின் அழைப்பை பின்பற்றி செல்வார்கள், எல்லாம் லைனாக நிற்பாங்க. அப்போது யாருடைய வலக்கையில் பட்டோலை வழங்கப்படுதோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதுதான் அங்கே இருக்குது. வாயில் பேச முடியாது, வாதாட முடியாது, எல்லாமே சீல், ஒன்றுமே இருக்காது, பயங்கர நிசப்தம். அங்கே யாரை அழைத்து யாருடைய வலக்கையில் பட்டோலை வழங்கப்படுதோ அவர்கள் சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்படுகிறார்கள். யாருடைய இடக்கையில் பட்டோலை வழங்கப்படுதோ அவங்க நரகவாசி என்று இது அல் ஹாக்கால வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் இடது கையில் பட்டோலை வாங்கின ஒருத்தர் கதறாப்புல. என்ன சொல்லி கதறாருன்னா, ஐயோ இந்த விசாரணையை நான் அறியவில்லையேன்னு கதறாரு. இதை பற்றி எனக்கு தெரியலையே, இப்படி நான் நினைக்கலையே, இப்படி ஆகும்னு நினைக்கலையே, அன்னைக்கு நான் மரணித்தேனே மௌத்தானேன்னு அதோடு முடிஞ்சிருக்கக்கூடாதா, அதுவே முடிவாக இருக்கக்கூடாதா, மண்ணோடு மண்ணாகி போனேனே அதோடு முடிந்திருக்கக்கூடாதா, இன்று உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட்டு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டேனே, இந்த விசாரணையை நான் அறியவில்லையேன்னு புலம்புறாரு. அடுத்தது அவர் சொல்கிறாரு, என்னுடைய செல்வம் எனக்கு எந்த பலனும் தரவில்லையேங்கிறார். அப்புறம் என்னுடைய செல்வாக்கு அதிகாரம் என்னுடைய பட்டம் பதவி இன்று எனக்கு எந்த பலனையும் தரவில்லையே என்று அவர் பதறி கதறும் பொழுது அங்கே சொல்லப்படுது, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள், பின்னர் 70 முழ சங்கிலியால் அவனை பிணைத்து நரகத்தின் மையத்தில் எரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இது பாருங்கள். கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம், அதை தொலைவில் காணும் பொழுதே அதன் பேரிரைச்சலையும் கொடூரத்தையும் காண்பார்கள். அந்த நரகத்தில் பிடிச்சு அவனை எரியுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் கேட்குறான், ஏன் தெரியுமா? அவன் மகத்தான இறைவனை நம்பிக்கை கொள்ளாததுடன் வலா எகுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவன் தூண்டவில்லை. இந்த எகுல்லு அப்படிங்கிற வார்த்தைக்கு தூண்டுவது, எடுத்துரைப்பது, தப்லீக் செய்வது, தாவாஸ் இது போன்ற நிறைய அர்த்தங்கள் உண்டு. அப்போது ஒரு காரியத்தை செஞ்சால், நல்ல காரியத்தை செஞ்சால் நன்மை, செய்யலேட்டி ஒன்றும் இல்லை, அப்படித்தான் உலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வர்றது அதற்குண்டான தகுதியை பெற்ற ஒருவன், அதாவது அவன் ஒரு அப்நார்மல், சாதாரண மனிதன் அல்ல, மனிதர்கள்லேயே கொஞ்சம் உயர்வான நிலையை உடையவன், பொறுப்புடையவன், அந்தஸ்து உடையவன், ஒரு பதவியை கொண்டிருப்பவன், ஒரு சமூகத்துக்கு பொறுப்பாளி, நான் தான் தலைவர், நான் தான் செயலாளர், அல்லது ஒரு லாயராக இருக்கிறவன், ஒரு ஆசிரியராக இருக்கிறவன், அதாவது சாதாரண லெவலிருந்து மேலே இருக்கக்கூடிய ஒருவனைத்தான் இடது கையில் பட்டோலை வழங்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுறான். அவன் அந்த தகுதி இருந்தும் அவன் செய்ய தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, வலா எகுல்லு அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி அவன் தூண்டவில்லை. அவனைத்தான் அரைத்தல்லதி யுக்கதிபு பித்தீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தீர்ப்பு நாளை நிராகரிப்பவன். கத்திபு, அரைத்தல்லதி கத்திபுனா மறுமையை, தீர்ப்பை பொய்ப்பிப்பவன்.
அல்லாஹ்வுடைய நியதி என்ன? நன்மைக்கு நன்மையே கூலி. ஃபபி ஐயா ஆலாய ரப்பிக்குமாத்து கத்திப்பா, இதெல்லாம் அழகாக ஓதுவாங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் என்ன நன்மை செய்கிறீங்களோ அந்த நன்மைக்கு உங்களுக்கு நன்மையே கூலி. அது உங்களுக்கு அது 10 மடங்கு. அல்லாஹ் விடவே மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும், அது கடுகின் வித்தளவு இருந்தாலும், அது கற்பாறைக்குள் இருந்தாலும், அல்லது வானத்தில் இருந்தாலும், அதை உங்களுக்காக கொண்டு வருவேன். நீங்கள் செய்கிறீங்களே இந்த மஸ்ஜித் சேவைக்குள்ளே செய்யக்கூடிய எந்த செயலையும் எந்த அமலையும் அல்லாஹ் உங்களுக்கு வீணாக்கவே மாட்டான். அது அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கக்கூடியதாக அல்லாஹ்வுடைய நியதி இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய நியதி நன்மைக்கு நன்மையே கூலி அப்படிங்கிற அந்த தீர்ப்பு. இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அது நாளை கிடைக்கும். மறுமை வல்யௌமில் ஆகிர், மறுமையை நம்புறது. ஆனால் அந்த மறுமையை நம்பாதவன், அதை கத்திப்பு பொய்யாக்குபவன் யாருன்னா பத்தாலிக்கல்லது எதுவுள் எத்தீம், அவன் அனாதைகளின் பக்கம் வரமாட்டான், அனாதைகளை ஆதரிக்க மாட்டான், அனாதைகளின் அன்போடு கருணையோடு பேச மாட்டான், அவங்கள விரட்டிடுவான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அவன்தான் தீர்ப்பு நாளை பொய்யாக்கூடிய அவன் யார் என்றால் பத்தாலிக்கல்லது எதுவுள் எத்தீம் வலா எகுல்லு அலா தஆமில் மிஸ்கின். மறுபடியும் அது வருது, ஏழைகளுக்கு உணவளிக்கணும்னு எகுல்லு பண்ண மாட்டான் அப்படின்னு கடுமையான ஆயத்துகள் குரானில் இடம்பெறக்கூடியதை கண்டபோது தான் இந்த மஸ்ஜித் சேவைக்குழு அவசிய தேவையாக இருக்கிறது. இந்த மஸ்ஜித் சேவைக்குழு மாதிரியான ஒரு இது இல்லைன்னா அனைவரும் கை சேதம்தான். நரகத்துக்கு போகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இது பிரதானமாக இருக்குது. இதில் சக்கர் அப்படிங்கிற நரகத்தை பற்றி குரானில் அழகாக சொல்லப்படுது. சக்கர் எனும் நரகத்தை எவன் முன்னோக்கி செல்கிறானோ அல்லது எவன் பின்வாங்கி செல்கின்றானோ அவனை அது எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த சக்கர் அப்படிங்கிற நரகத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தொழவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை, உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தோருடன் மூழ்கி கிடந்தோம், இந்த மறுமையை இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, அந்த நரகம்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஏழைகளும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியதும் அல்லது உணவளிக்குமாறு தூண்டுவது அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அப்போ தான் பரவலாக்கப்படும். இந்த செய்தியை நாம் எடுத்துரைச்சிட்டு போகும்போது தான் உலகத்தில் சோமாலியான்னு ஒரு நாடு இருக்குது, பட்டினியால் டெய்லி 200 குழந்தைகள் மரணிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சோமாலியாவுக்கு உணவளிக்கப்படணுங்கிறதா நம்ம நோக்கம். இது ஏன் இவ்வளோ பெரிய குற்றமாக அல்லாஹ் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னால், இதில் ஒவ்வொருவருடைய மன நிம்மதியும் கெட்டு இதனால் பல்வேறு பிரச்சனைகளும் நோய்களும் உருவாகுது. அதாவது நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லைன்னா இன்றைக்கே மனசு உடஞ்சி போயிடும். அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு ப்ரெஷர், கவலை உள்ளத்தில் உண்டாயிரும். இது எப்படின்னா, நாளைய வாழ்க்கைக்கு நமக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தர் நினச்சாவே பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகுது. உள்ளத்தில் பயமும் கவலையும் தொத்திக்குது. அதுவே பல நோய்களை உருவாக்குறதா போன வாரம் கூட அந்த பிஎம் ஹெக்டே அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுகிறத கேட்டேன். டெல்லியில் எத்தனையோ லட்சம் பேர் ஒருவேளை உணவு இல்லையாமா. பயங்கரமான கவலை என்னன்னா, நாளைய வாழ்க்கைக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது உள்ளம் கருகுதுங்கிறார். அதனாலேயே ப்ரெஷரு, சுகரு, நிறைய நோய் நொடிகள். அப்போ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உள்ளத்தில் சோர்வையும் நிம்மதியற்ற தன்மையும் உண்டாக்கக்கூடியது. நாளைய வாழ்வாதாரத்துக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு இருக்கும்போது அதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வானிலிருந்து மழையை இறக்கி பூமியில் புற்பூண்டுகளையும் தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் அல்லாஹ் மம்மானியாக படைத்து உலகம் பூரா கொட்டி கிடக்குது. ஆனால் அது அனைத்தும் வீணாகி கடலில் போய் கொட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இது இறைவனுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்குது. இது ஏழைகளுக்கு வழங்குறது இல்லை. இது எப்போ இப்படி செஞ்சாங்கன்னா, நூஹ் நபி காலத்திலிருந்து இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. உணவுகளை வீணாக்கிறது, ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய நியதிப்படி எவன் ஏழைகளுக்கு உணவளிக்கலையோ, அவன்கிட்ட செல்வம் இருந்தும் பதவி இருந்தும் பட்டம் இருந்தும் அதுக்குண்டான தகுதி இருந்தும் யார் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லையோ அவன் குற்றவாளியாக அவன் நிறுத்தப்படுறான். ஆது சமூகம், ஹூது சமுதாயம், ஃபிரௌனு, ஹாமானு, காரூனு, இப்படி ஏகப்பட்ட வரலாறு.
மூசா நபியுடைய கவுமில் இந்த காரூன் அப்படிங்கிறத பற்றி குரான் சொல்லுது. அவங்ககிட்ட ஏராளமான தானிய கிடங்களுடைய சாவிகள், ஒரு பழுவான கூட்டத்தார் சுமக்கிற அளவுக்கு அவ்வளோ கஜானா. அந்த ஊரில் இருக்கிற நல்லவங்க சொல்கிறாங்க, காரூனே அல்லாஹ் உனக்கு வழங்கிய ரிஜக்கில் இருந்து ஏழைகளுக்கு அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து நீ மறுமை வீட்டை தேடிக்கொள்ளும் போது அவன் முடியாதுங்கிறான். இதெல்லாம் என்னுடைய டேலண்ட்டு, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காரூன் சொன்னதாக சொல்லி அவனுடைய மாளிகையில் சேர்த்து அவன் பூமியில் அழுத்தப்பட்டதா திருமறை குரான் கூறுகிறது. ஆகவே நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பத்தார் நல்லா இருக்கணும், நம்முடைய தேவைகள் நிறைவேறணும். நம்மிடையே கஷ்டங்கள் இருக்குது, நமக்கு சொந்த வீடு இல்லை, கல்யாண வயசில் திருமண வயதில் பெண் இருக்குது, நல்ல மணமகன் வேணும், நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க, அவங்க நாளை வாழ்க்கையில் நல்ல முறையில் வரணும், அவங்க டாக்டர்களாக இன்ஜினியர்களாக வரணும். நம்ம தொழில் செய்கிறோம், அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு நல்ல நிலைமை முன்னேற்றம் ஏற்படலை, இன்னும் பல்வேறு தேவைகளை நமக்கு இருக்கும் பொழுது இதையெல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு நிறைவேற்றி தர நான் இருக்கின்றேன், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் அறிவிக்கின்றான். இந்த கூட்டத்துக்கு பேரே பசாரத், புஸ்ரா. புஸ்ரானா நற்செய்தி, சுபச்செய்தி, நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுது. நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் எண்ணங்களையும் தேட்டங்களையும் நான் நிறைவேற்றுவேன், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, துக்கப்படவும் வேண்டாம். பரவாயில்ல அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி உங்களுக்கு நன்மை நீங்கள் நாடுகிறீர்களோ அதே போன்ற நன்மையை உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய அண்டை அயலார்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் சந்திக்கிற பார்க்கிற அந்த ஏழை எளிய மக்களுக்கும் நீங்கள் நன்மையை நாடுங்கள். இவ்வளவுதான், பெரிய இதெல்லாம் இல்லை. நல்லது நினச்சா நல்லதே நடக்கும். ஆக இந்த வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது, இதில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய நோய்கள் குணமாக வேணும்னா அல்லாஹ்வுடைய பாதை இதுதான். பி சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும். பாருங்கள், இந்த பசாரத் மஜ்லிஸ் மாதம் மாதம் நடந்துச்சு, இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்குது. இப்படி இருக்கக்கூடாது. இது வளமையாக கடமையாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளிவாசல் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்படும் பொழுது அவர்களுடைய ஈமானை அது அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை எடுத்துரைக்கும் போது அவர்கள் உள்ளங்களில் நம்பிக்கை ஒளி பிறக்கும். ஆகவே அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் உங்களுக்கு ஓதி காட்டப்படும் பொழுது அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. ஆக இந்த வலா எகுல்லு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது. இப்போ நம்மள யாராவது ஏழைகளுக்கு உணவளிக்கணும் எகுல்லு பண்ணணுமா? எந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களாவது அதன் தலைவர்களாவது எகுல்லு பண்ணியிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பண்ணலைன்னா நிச்சயமாக பண்ணணும். யார்கிட்ட போய் பண்ணுறது? யார்கிட்ட பண்ணுறது? அதற்குரியவங்கள்ட்ட. நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க கண்ணு முன்னாடி அண்டை அயலார்களாக வறுமையில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே யார் ஓரளவுக்கு வசதி படைத்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் அதை சொல்லி அவங்களத்தான் நீங்கள் எகுல்லு பண்ணணும். எகுல்லு பண்ணுறதுக்கு எந்த இதுவும் அதுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் அதை நம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடமையாக அறிவிக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் பண்ண உடனே மதீனாவில் மஸ்ஜித் நபவி ஏற்படுத்துகிறாங்க. அங்கே தொழுகை நடக்குது, முதல் பணி தொழுகை நடக்குது. அதுக்கப்புறமா நடந்தது, அந்த ஊரில் இருக்கிற தனவந்தர்கள்ட்ட இருந்து ஜக்காத்தாவும் சதக்காவாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணது எல்லாமே அரிசி பருப்பு கோதுமை பேரிச்சம்பழம் ஆடு மாடு ஒட்டகை. அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. அவங்க யூதர்களாகவும் மஜூசிகளாகவும் கிறிஸ்தி எல்லாரும் இருந்தாங்க, அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. இதுதான் வரலாற்றில் பொற்காலம். எங்களுக்கு ஜக்காத்து வேண்டான்னு சொன்ன காலம்னு சொல்லுவாங்க. ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வாங்கி வச்சது வீட்டுக்குள்ளே நிறையா இருக்குது, மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தா
இடமில்லை. அப்போ நாளைய வாழ்க்கைக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லைன்ற அந்த உணவு பகிர்மானம் செய்யப்படுவது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா? அதை மேகத்திலிருந்து நான் இறக்குகிறேன்னா அல்லது நீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் விதைக்கும் விதையை கவனித்தீர்களா? அதை உடைத்து முளைப்புச் செய்வோம் நானா நீங்களா? எல்லாம் நாம் பண்ணால் கடைசியில் அதற்குண்டான ஈக்குவலாக அந்த பணமாக வியாபாரம் விவசாயம் செஞ்சு பணமாக சம்பாதிக்கும் போது அது எல்லாமே விளை பொருள்களுக்கு உணவுப் பொருளுக்கு சமமானது. அதை நீங்கள் சம்பாதிச்சு பதுக்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லும் பொழுது பதுக்கல் குற்றம். அதனால தான் இந்த உணவுகளை யார் பகிர்ந்தளிக்க மறுக்கிறார்களோ அவர்கள் மீது வேதனை என்னும் சாட்டையை நான் எறிவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது உலகம் பூரா அந்த காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய நியதி. அப்போ அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கணும், நம்முடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் நம்முடைய குடும்ப சூழல் நம்முடைய சந்ததி நல்லபடியாக எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னா இந்த பணியில் நாம் முழு மனதோடு முழு இதயத்தோடு நம்ம இந்த பணியில் ஈடுபடணும். ஈடுபடும் போது பிரதானமாக நமக்கு ஏவப்பட்டுள்ள ஒரு கடமை உணவளிக்குமாறு ஏவறது. வலா எகுல்லு அலா அதான் அந்த ரிஜக்கு அப்படிங்கிறதுல பல்வேறு இது இருக்குது. வெறும் உணவு மட்டும் இல்லை, உடை இருப்பிடம் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தேவையும் நாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நம்மாலான என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்போது அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் அன்பும் வாழ்த்தும் அல்லாஹ்வே அவங்க செலவாத சொல்கிறான் அவங்க மேலே. அவ்வளவு அருமையான ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய பணிகளை நடத்தக்கூடிய இந்த மஸ்ஜிது சேவை குழு, இது நாம் ஒரு கண்ணு மாரி நினச்சி பாதுகாக்கணும். இந்த சேவை குழு இதுக்கு முன்னே இந்த உலகத்தில் இப்படி தோன்றினது இல்லை. ஒரு மொஹல்லா, அங்கே ஒரு கண்ணியமான மஸ்ஜிது, அந்த மஸ்ஜிதில் அந்த மொஹல்லாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அப்படிங்கிறது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இது துவக்கப்படுகிறது. இதை உலகம் பூரா சென்று அடையணும். இதில் எந்த குழப்பமோ எந்த களங்கமோ செய்துவிடக்கூடாது. இதில் குறைவு செய்யக்கூடாது. குறைவு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். ஆகவே இதை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டிய வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவர் மீதும் கடமையாக இருக்குது என்பதை நாம் மனதில் கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்றேன். நரகம்னு வரும் இடங்களிலெல்லாம் இந்த மேட்ரு வருது. அவன் வலா எகுல்லு பண்ணல, அவன் ஏழைகளுக்கு அனாதைகளை கண்ணியப்படுத்தலை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சொர்க்கம்னு வருது குர்ஆனில். சொர்க்கத்துடைய வர்ணனைகள் அதெல்லாம் சொன்னோம்னா பயங்கர இன்பமான வர்ணனைகள், மெய் சிலிர்க்கக்கூடிய வர்ணனைகள் குர்ஆனில் இடம்பெறுது சொர்க்கத்தை பற்றி. அந்த சொர்க்கத்துக்கு ஒருத்தர் வந்துடுறாரு, என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக வந்தார் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அவர் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால் நேசத்தால் ஏழை எளியவர்களுக்கு, அதாவது ஏழை எளியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளித்தார்கள். இது சொல்லப்படுது. நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காகவே தவிர உங்களிடமிருந்து எங்களுக்கு நன்றியோ பிரதிபலனோ இல்லை என்பது அவளுடைய எண்ணம். அல்லாஹ்வுக்காக இக்லாஸ், பாராட்டணும், இது ஒன்று அந்த இல்லை. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு பயந்து அடுத்தது சொல்கிறாங்க, முகங்கள் சுண்டி கடுகடுக்குமே அந்த மறுமை நாளை பயந்தோம். இவங்களையெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டா அல்லாஹ் நம்முடைய மறுமையில் தண்டிச்சிருவானோ, முகம் சுண்டி போகும் விகாரமாயிருமோன்னு பயந்து மேலும் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உணவளித்தார்கள். இப்படிங்கிற வசனம் ஒரு அத்தியாயத்தில் 76வது அத்தியாயத்தில் இடம்பெறுது. அப்போ ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டும் போது சொர்க்கமும் தூண்ட மறுக்கும் போது நரகமும் ஒரே ஒன்றிலேயே ரெண்டு. ஆக இத்தகைய நமக்கு இம்மை மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய இந்த அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இதில் பின்னடைவை ஏற்படுத்திடாமல் ஒவ்வொருவரும் முழு மனதோடு அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு அனைவருமே முன் வர வேண்டும். இது மேலும் பல்வேறு வழிமுறைகளை எம்எஸ்கே காட்டுது. கல்வி பணி, மருத்துவ பணி எத்தனையோ இருக்குது.
இது எவ்வளோ ஒரு அழகான மஜ்லிஸ். இதில் பாருங்கள், ஒரு நிகழ்ச்சியில் பாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் ஆலிம்களை கண்ணியப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி இது சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எங்கே இருக்குது, எந்த இதில் இருக்குது? ஏன்னா யார் உலமாக்களை ஆலிம்களை கண்ணியப்படுத்தலையோ அவன் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தலை. உலமாக்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இல்மு அவங்களுடைய சொத்தாக இருக்குது. நபிமார்களுடைய வாரிசுகள் என்னும்போது இதுதான் வருது. நபிமார்களுடைய இல்முக்கு அவங்க வாரிசாக இருக்கிறாங்க, சொத்து சவத்துக்கு இல்லை. அப்படிப்பட்ட அந்த உலமாக்கள் ஒழுக்கத்தின் உயர்ந்த மாண்புகளாகவும் இருக்கிறாங்க. உலமாக்களை போல அந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. ஒரு நடந்தால் கூட அந்த தெருவில் ஒரு ஓரமாக தான் நடப்பாங்க. அவங்கள்ட்ட பணிவும் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த இனிமையும் கண்ணியமும் அவ்வளவு உயர்வானது. அது அல்லாஹ்வினால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுகாரும் வேதத்தை பாதுகாப்பதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்லி அவர்களை ரப்பானி என்று அல்லாஹ் சொல்றார். ரப்பை சார்ந்தவர்கள். ஆகவே அதையும் பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் இந்த எம்எஸ்கேல ஒரு அழகான வடிவமாக கொண்டு போகுது. இதெல்லாம் நாம் உட்காந்து திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்கிறோமா? அப்படி இல்லை. இது அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலின்படி வருது. ஒரு சத்தியமான ஒரு பாதையாக, மிக அற்புதமான பாதையாக வருது. இதில் பிரதானமாக இருக்கிறது அன்பும் கருணையும் இரக்க உணர்வும் கொண்டு தான் இந்த இது செய்யப்படுது. அர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த தஜல்லியத் வெளிப்படுது எம்எஸ்கேல். அர் ரஹ்மான்னா ரஹம்னா கருணை. அதாவது நேரமாக இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம். வல்லசர் இன்னல் இன்சான் நஃபி உசர் இல்லல்லதீன் ஆமனு வயமுனு சாத்தியாத்தி வத்தவாசோ புல்லக் வத்தவாசோ பிஸ்ஸபர். இது எல்லாத்துக்கும் தெரியும். 103வது அத்தியாயம். இதில் சத்தியம்ங்கிறான் அல்ல, காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள்ங்கிறான். எல்லாம் லாஸ், எல்லாம் நஷ்டம், எல்லாம் நோய் நொடி துன்பம் துயரம் கஷ்டம். சத்தியமாக, காலத்தின் சத்தியமாக அனைவருக்குமே இப்படி இருக்குது. ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் வத்தவாசவ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுறது. யார் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது, வெற்றியாளர்கள். அதை யார் செய்யலையோ அனைவருமே நஷ்டவாளிகள். இதுதான் அந்த காலம் அல் வல்லசர்ல சொல்கிறது. இது எங்கே வருதுன்னா அல் பலத்தில் மீண்டும் சொல்லப்படுது வேறு விதமாக. அல் பலத்துனா நகரம், நகரம்னா பலத், நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே காலத்தின் மீது சத்தியம், இங்கே நகரத்தின் மீது சத்தியம், பெற்றோர்கள் மீதும் சந்ததிகள் மீதும் சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான், நான் பார்க்காத காசா அப்படின்னு அவன் சொல்கிறான் ஒருத்தன். அது அல்லாஹ் சொல்கிறான், நான் அழிக்காத செல்வமானு கேட்குறான். அப்படி இல்லை, உனக்கு காசு பணத்தை மட்டும் கொடுக்கல, பட்டம் பதவி மட்டும் கொடுக்கல, உனக்கு 2 கண்களை தந்தேன், 2 கண்களை கொடுத்தேன், ஒரு நாவையும் 2 உதடுகளையும் தந்தேன், 2 வழிகளை காண்பித்தேன். அவ்வாறு இருந்தும் அவன் அக்கபாவை கடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். அக்கபான்னா கணவாயின்னு சொல்லுவாங்க, அல்லது சிரமப்பட்டு ஏறி செல்லக்கூடிய ஒரு வழி. ஒமா அதிராக்கம் அல்ல அக்கபா. அக்கபாவை கடக்கிறதுனா என்னன்னா ஃபக்கு ரகபா, அது ஒரு அடிமையை விடுவிப்பதாகும், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள விடுவிப்பதாகும்னு சொல்லி நெருங்கிய உறவுடைய ஒரு அனாதையை பராமரிப்பது அது, அல்லது மண்ணில் பொருளும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவங்களை கண்டு அவங்களுக்கு உணவளிப்பது இந்த அக்கபா கடவாய் கடக்கிறது. பிறகு சும்மக்கான மின்னல்லதீன் ஆமனு வத்தவாசோ பிஸ் சபுரு வத்தவாசோ பில் மருகமா. அங்கே வத்தவாசோ பில்ஹக்கு வத்தவாசோ பிஸ் சபுர்னு வர்றது, இந்த இடத்துல வத்தவாசோ பிஸ் சபுர்னு வந்து வத்தவாசோ ஹக்குக்கு பதிலாக ரகம் கருணைன்னு மாறுது. பின்பு பொறுமையை கொண்டும் கருணை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வதும் இந்த கணவாயை கடப்பதாகும். எவன் கணவாயை கடக்கலையோ அவன் மீது எல்லா திசைகளிலும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது. யார் கணவாயை கடந்தார்களோ உலாயிகா அஸ்ஹாபுல் மைமனா, அவர்கள்தான் வலப்புறத்தார்கள் அல்லாஹ் சொல்ல, சொர்க்கவாசிகள். இல்லாட்டி அந்த கணவாய்க்கு உள்ளேயே எல்லாரும் கிடப்பாங்க. இந்த 3 காரியத்தை யார் செய்யலையோ அவங்க
கணவாயை கடக்க முடியாது, துன்பத்திலும் துயரத்திலும் சிக்கி தவிப்பாங்க. அவர்கள் மீது எல்லா திசைகளிலும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறதுன்னு முடியுது. ஆகவே இம்மை மறுமை வெற்றியை நாம் அடையணும் அப்படின்னா இந்த அன்பு, கருணை, இரக்கம் இவைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு உபதேசிப்பது, இதை நீங்கள் இப்போ மக்களுக்கு இது பண்ணுங்க, சாந்தியும் சமாதானத்தையும் பரப்புங்க. இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம் அப்படின்னு ஒரு வசனம் கூட வருது. அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் சாந்தியும் சமாதானமுமே. பிற மனிதர்களுக்கு சாந்தியை ஏற்படுத்தணும். ஆகவே நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று சொல்லுங்கள். அப்போ அன்பு, கருணை, இரக்கம், பணிவு, சாந்தி இவைகள் எல்லாம் பரப்பணும். அதற்கு வழிகாட்டக்கூடிய, அல்லாஹ்வினால் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே விளங்குகிற இந்த எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுவை நாம் அனைவரும் முழு மனதோடு இதில் பயணித்து இதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.